மே 2025 இல் 31வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி புதிய சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் இஸ் காமி ரீட்டா ஷெர்பா. 55 வயதான நேபாள ஷெர்பா வழிகாட்டியான காமி ரீட்டா மே 27, 2025 அன்று 31வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி தனது சொந்த சாதனையை முறியடித்தார். எந்த ஐரோப்பிய நாட்டின் தேசிய சட்டமன்றம் மே 2025 இல் அதன் முதல் வாசிப்பில் உதவி இறப்பு மசோதாவை அங்கீகரித்தது? ஆன்சர் இஸ் பிரான்ஸ். பிரான்சின் தேசிய சட்டமன்றம் மே 27, 2025 அன்று முதல் வாசிப்பில் உதவி இறப்பு மசோதாவை அங்கீகரித்தது. விளையாட்டு துறையில் செரீனா வில்லியம்ஸின் சாதனைகளுக்காக 2025ஆம் ஆண்டில் அவருக்கு வழங்கப்பட்ட மதிப்புமிக்க விருது எது? ஆன்சர் இஸ் விளையாட்டுக்கான அஸ்டூரியாஸ் இளவரசி விருது. ஸ்பெயினின் மிகவும் மதிப்புமிக்க கௌரவங்களில் ஒன்றான 2025ஆம் ஆண்டுக்கான விளையாட்டுக்கான அஸ்டூரியாஸ் இளவரசி விருதை செரீனா வில்லியம்ஸுக்கு வழங்கப்பட்டது. மார்ச் 31, 2025 நிலவரப்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் இருப்புநிலை குறிப்பு ஆண்டுக்கு ஆண்டு எவ்வளவு சதவீதம் விரிவடைந்தது? ஆன்சர் இஸ் 8.20 விழுக்காடு. ரிசர்வ் வங்கியின் இருப்புநிலை குறிப்பு ஆண்டுக்கு ஆண்டு 8.20 விழுக்காடு விரிவடைந்து மார்ச் 31, 2025 நிலவரப்படி 76.25 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவை மையமாக கொண்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் எந்த நகரத்தில் அமையவுள்ளது? ஆன்சர் இஸ் நவா ராய்பூர். 17வது நாடோடி யானை பயிற்சி இங்கு நடைபெறும்? ஆன்சர் இஸ் உலான்பாதர். சிபிஐ ஒரு நாடுகடந்த சைபர் குற்ற வலையமைப்பை கண்டுபிடித்த நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆன்சர் இஸ் ஆபரேஷன் சக்ரவி. அமேசானை எப்படி காப்பாற்றுவது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இஸ் டோம் பிலிப்ஸ். அமேசானை எப்படி காப்பாற்றுவது பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் டோம் பிலிப்ஸ் எழுதியுள்ளார். எகிப்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் லக்சரில் 3 கல்லறைகளை கண்டுபிடித்தனர். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகள் எந்த வரலாற்று காலத்தைச் சேர்ந்தவை? ஆன்சர் இஸ் நியூ கிங்டம்.